புதுமை செய்கிறார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார், நலமுடன் வாழும் வழிகள் மொழிந்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார், நலமுடன் வாழும் வழியை மொழிந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார், சிலுவையில் நமக்கு உயிரும் தந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார், சிலுவையில் நமக்கு உயிரும் தந்தார். ஆஹா நான் எங்கு காண்பேனோ, ஆஹா நான் எங்கு காண்பேனோ நேசர் என் இயேசு போல். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். அன்புடன் பரிவும் வேண்டும் என்றார், தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார். அன்புடன் பரிவும் வேண்டும் என்றார், தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரைக்கும் அருகில் நிற்பார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரைக்கும் அருகில் நிற்பார். ஆஹா நான் எங்கு காண்பேனோ, ஆஹா நான் எங்கு காண்பேனோ நேசரின் இயேசு போல். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்கிறார். ஹல்லேலூயா. கானாவூரின் கல்யாணத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் அவரை அழைப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை புதுமையாக முடிய செய்ய போகிறார். கானாவூர் கல்யாண வீட்டில் குறைவுபட்டது திராட்சை ரசம்.
இதுவரைக்கும் தெய்வ மகன் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்யவில்லை. ஏனென்றால் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது வேதாகம புஸ்தகத்தில். கானாவூரின் கல்யாணத்தில் தான் அவர் முதல் அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று. பிரியமானவர்களே, அவர் அற்புதத்தை செய்கிறவர் என்று தெரியாமலே அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? அவர் அற்புதங்களின் தேவன் என்று நாம் அறிந்திருந்தும், திஷ்டாங்கமாக நமக்கு இவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் கொடுக்கப்பட்டு இருந்தும், அந்த தேவகுமாரனாகிய இயேசுவை நாம் விசுவாசிக்காமல் இருக்கிறோமே. அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் குளங்களும் ஆறுகளும் வழிந்து ஓடும். எப்படி தண்ணி வரும்? காத்து இருந்தா, மழை இருந்தா தண்ணி வரும். இங்க எதுவுமே இல்லை, ஆனா எல்லாமே நிரம்ப போகுதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு ஒன்றுமில்லாது இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திற்குள் வரப்போகிறது. ஆமென். சந்தோஷமா இருக்கா? என்ன நீங்க சொல்றது உண்மைதானா, நம்பலாமான்னு கேக்குறீங்களா? நம்பலாம். இன்னைக்கு நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா எந்த குறை உங்களுக்கு வந்துச்சோ அதுல நிறைந்து வழிகிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். அது ஒரு முறை நாம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து திருமணம் முடிந்து விட்டது என்றால் அது ஆண்டாண்டு காலமாய் நீடித்து மரணத்தில் போய் முடிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வழக்கம். ஆனால் இந்த பொல்லாத சத்துரு என்ன செய்வான்னா, குடும்பத்து மேலதான் கண்ணை வைப்பான், குடும்பத்தை தான் உடைப்பான். இன்னைக்கு குடும்பத்தை உடைச்சு போடலைன்னா அவனுக்கு அங்கே நிம்மதியா இருக்க முடியாது. என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். சரியா? புரியுதா? ஆகவே உங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதும் உங்களுடைய குடும்பம் உடைக்கப்படுவதும் உங்கள் கையில தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆமா நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நான் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி பலுகி பெருகும்படி செய்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நொடியில உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி சீசர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அன்றைக்கு அந்த பந்தி விசாரித்துக் கொண்டிருந்த வேலைக்காரர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அவரை நம்பி பின்பற்றினவர்களிடத்திலே சொல்லப்பட்டது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிற வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மையே நாம் தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். அவர் நமக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். சரியா? தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அப்போ நான் அவர் என்ன செய்ய சொல்ல விரும்புகிறாருங்கிறத தெரியாம, அவர் செய்ய சொன்னதை நான் செய்யாம என் இஷ்டத்துக்கு செய்வேனே, ஆனால் அது என் இஷ்டத்துக்கு முடிந்து விடும். அதன் பிறகு நான் என்ன இப்படி செஞ்சேனே அப்படி செஞ்சேனே, எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சிட்டாரு, ஆண்டவர் பிடுங்கிட்டாருன்னு சொன்னா அது தவறான ஒரு கருத்தாக போய்விடும் பிரியமானவர்களே. ஆகவே தேவன் நமக்கு என்ன சொல்கிறார், கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார், என்ன ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வது அவசியம். இந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தேவனிடத்துல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு வழி, அதுதான் பரிசுத்த வேதாகமம். இரண்டாவது ஒரு வழி இருக்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆகவே நாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை வாசிக்க 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 அதன் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை மறக்க வேண்டாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நானும் எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் பார்க்கேன், ஏசப்பா பேசுறது எனக்கு கேட்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. வேத புஸ்தகத்தின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக அவர் என்னோடு பேசுகிறார். இரண்டாவதாக ஊழியர்கள் மூலமாக அவர் என்னோடு பேசுகிறார். ஆக இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு என்ன பேசிட்டு இருக்கிறார்னா, முதலாவது அற்புதத்தை நான் கானாவூரின் கல்யாண வீட்டில் செய்தேன். அந்த அற்புதம் செய்யும் பொழுது அதை யாருமே பார்த்தது கிடையாது. இவர் அற்புதத்தின் மகன் என்றும் இவர் தேவனுடைய குமாரன் என்றும் யாருக்குமே தெரியாது. ஆனால் விசுவாசித்தார்கள். ஆகவே அங்கு முதல் அற்புதம் நடந்தது.
அன்றைக்கு வேலைக்காரர்களிடத்திலே இந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடு என்று சொல்லும் பொழுது அவர்கள் மறுக்காமல் கொண்டு சென்றார்கள். நானா இருந்திருந்தா முடியாதுன்னு இருப்பேன். இது தண்ணி, இதை தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவான், எங்க எஜமான் என்ன சொல்லுவார் என்று எங்களுக்கு தெரியாது. நக்கல் பண்ணிட்டு இருக்கேன். அவரே அங்க தண்ணி இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சுன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த நேரத்தில் தண்ணியை கொண்டு கொடுத்தா அவர் என்ன பேசுவாருன்னு சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா அவர்கள் அதை குறித்து எதுவுமே கேட்கவில்லை. அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துல நம்மை நாம் ஊற்றும் பொழுது, நம்மை நாம் கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ இதை செய் என்று சொல்லும் பொழுது அது கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி நான் இதை செய்ய முடியும், எனக்கு என்ன இது ஸ்டூபிட் திங்கா இருக்கு, நான்சென்ஸா இருக்கு, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது நம்ம நினைப்போம். ஆனா அதை செய்ய சொல்லி கர்த்தர் சொல்லுவார். நாகமான இடத்துல 7 தரம் நீ முங்கி எழுந்து வா என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான், எங்க ஊர்ல இல்லாத நதியாயா, எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா, எங்க ஊர்ல இல்லாத ஏரியா குளமா, இவர் இந்த கூவாத்துல போய் முங்க சொல்றாருங்கிற மாதிரி அவன் நக்கல் பண்ணான். ஆனா அவனுடைய வேலைக்காரன் புரிந்து கொண்டான், இதுல ஒரு ட்விஸ்ட் அவருக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு. நம்மளுடைய அகங்காரம் அழிய வேண்டும், நம்முடைய ஆணவம் அழிய வேண்டும், நம்முடைய திமிர் அழிய வேண்டும் என்றால் தேவன் நம்ம என்ன செய்வாரு, எந்த எல்லைக்கும் போக செய்வார். நான் இந்த எல்லைக்கு போக மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு எனக்கு அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று யார் யார் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஏன் இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேரையும் தேவன் இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார். சிறிய காரியத்தை தான் கர்த்தர் சொல்லி இருப்பார். நான் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் செய்ய சொல்லுகிற இந்த சிறிய காரியத்தை நாம் தைரியமாக செய்வோமே ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. அப்பா, நாங்க உங்களுடைய பிள்ளைங்க, உமக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்கணும், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும், எங்களுக்கு நீங்க போதித்தரலும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த வழிமுறைகளை அவர் சொல்லி தருவார். நாம் நடக்க வேண்டிய காரியங்களை அவர் கற்றுக் கொடுப்பார். யார் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், நம்முடைய தொழில் எப்படி செய்ய வேண்டும், எப்படியான காரியங்கள் தேவன் விரும்புகிறார் என்று அவர் சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக சொல்லுவார், அவருடைய பிள்ளைகளின் மூலமாக சொல்லுவார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் தோற்காதபடிக்கு தேவன் கிருபை செய்வாராக. இன்றைக்கு நீங்க அழுது கொண்டிருக்கிற, குறைவுபட்டு போயிட்டே, இனி இது எனக்கு நடக்குமா நடக்காதா, என் வாழ்க்கை இனி கட்டப்படுமா கட்டப்படாதா என்று சொல்லி நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டப் போகிறார். உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள். எனக்கு இந்த அற்புதம் வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அந்த அற்புதத்தை எதிர்பாருங்கள். தேவன் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய விரும்புகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட விரும்புகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். அவர் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். வெறுமனே அழைப்பு மாத்திரம் அல்ல, அங்க உபசரிப்பும் அவருக்கு தடாபுடாலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராட்சை ரசம் என்பது அவர்களுடைய ஒரு தன்மானம் என்று சொல்லலாம். அதுதான் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதுவே இங்கு குறைவுபட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. இனி அவ்வளவுதான், காலகாலத்துக்கும் நம்முடைய குறையை பற்றி பேசுவார்களே இந்த சமுதாயத்தில் என்று சொல்லி எல்லாரும் திகைத்து கொண்டிருக்கிற நேரம் தேவகுமாரன் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். ஒருவேளை உங்க தன்மான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். இனி அவ்வளவுதான், காலகாலத்துக்கும் எங்களை இப்படி வச்சு செய்வாங்களே, வசமொழி பாடுவாங்களே, எங்களுக்கு இனிமே அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, எல்லா பக்கம் நெருக்கப்பட்டிருக்குமே, அவமானம் தாங்காமல் நாங்க சாகிறதா வாழ்றதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தேவன் இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மை செய்யணும், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், நான் என்ன சொல்றேனோ அதை செய், நான் என்ன சொல்றேனோ அதை செய். அது கடினமானதாக உனக்கு தோன்றலாம், எனக்கு தோன்றலாம், ஆனால் தேவனுக்கு அது லேசான காரியம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள்.
அது உங்களுக்கு இன்னைக்கு கடினமானதாய் தெரியலாம், ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு லேசான காரியம். நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க, நான் இன்னைக்கு அதை செய்ததுனால இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான மகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக நன்றாக செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்து விட்டது. இது எப்படியாவது மற்றவர்கள் கண்களுக்கு தெரிவதற்கு முன்பாக கர்த்தர் அதை சரி செய்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் ரொம்ப மனம் உடைந்து போனார்கள். அந்த பிள்ளையும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் சரி, வெளியே எங்கேயும் போறதில்ல, சர்ச்சுக்கும் போறதில்ல, அப்படியே வெளியே தலை காட்டாம தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சமுதாயத்துக்கு நம்ம முன்னால போய் நிற்க முடியாது, நல்லது கெட்டதுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது, நான் இனிமேல் எதுக்கு வாழணுங்கிற லெவலுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள அப்படி விடலை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை தெரிந்தெடுத்தார். வெளியே கொண்டு வந்தார். மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும்படி துளிர்க்கும்படி செய்தார். இப்போ என்ன தெரியுமா நடக்கு? அவங்க இல்லாமல் திருமணமே நடக்காது. அம்மா நீங்கள் தாம்மா முன்னாடி வந்து நிற்கணும், அம்மா நீங்கள் தாம்மா எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லி அவங்கள தாங்குறாங்க. அவங்க பிள்ளைகளும் முதல் உரிமை கொடுக்கப்பட்டு அவங்களும் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனை அண்டி நாம் வாழ்வோமே, ஆனால் நமக்கு ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. இன்றைக்கு அழுகிற நீங்கள் அழுகையை விட்டுருவீங்க. எனக்கெல்லாம் இது நடக்குமா நினைக்காதீங்க. ஒரு ஏழை அம்மாவும் அப்பாவும் இல்லை, கூட பிறந்த யாரும் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு சிறிய ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். அவர்களுக்கெல்லாம் எங்கே கல்யாணம் ஆக போகுது, அவள் ரொம்ப பிளாக் கருப்பாக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் எங்கே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏளனமாக நினச்சிருந்துருக்காங்க மனசில். அப்போது ஒரு நாள் முதலாவது அவள் தான் கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்தாள். எல்லாருமே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது எப்படி ஆச்சு, உனக்கு எப்படி கல்யாணம் முதல்ல நடக்குது? ஏன்னா பல்லு அவங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், கண்ணு அப்படி ஒரு மாதிரி இருக்கும், கருன்னு அட்டர் பிளாக்காக வேற இருப்பாங்க, கட்டையாக வேற இருப்பாங்க. எந்த விதத்தில் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் முகமும் உருவமும் எங்களுக்கு பிடிக்கல. எவன்ல அவன் உனக்குன்னு ஒருத்தன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கல்லு தான் என்னாச்சு, மூளைக்கு தலைக்கல்லாயிட்டான். ஆகவே அழகு மீன் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போமே ஆனால், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோமே ஆனால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் செய்வோமே ஆனால், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண யாராலும் முடியாது. இன்னைக்கு யாராவது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. கர்த்தர் அல்லவா அதை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மளுக்காக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நாம் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்துல நம்ம கேட்போமே ஆனால் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். நம் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று செய்து விட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோமே ஆனால் அதில் ஒரு தோல்வியை தான் நம்ம பார்க்க முடியும், வெற்றியான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நான் ஒன்றை சூஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு இதை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொன்னா அதிலே நிறைவான ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியாது. மாறாக இயேசுவே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் சந்ததியை என் பிள்ளைகள் என் கணவர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீர் எங்களை வழி நடத்தும், நீர் எங்களை காப்பாற்றுகிறீர், நீர் எங்களை போஷிக்கிறீர், எங்களுக்கான நல் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்க தான், நாங்க கிடையாது. ஆகவே நீங்களே எங்களை போஷிக்கணும், நீங்களே எங்களை வழி நடத்தணும், நீங்களே எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்பீர்களே ஆனால் தேவன் அதை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு கொண்டே இருக்குது எப்போதுமே. சரியா? அப்போ இந்த காணா ஒரு கல்யாண வீட்டுல எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார்னா அவங்க கீழ்ப்படிந்த நிமித்தமாக கர்த்தரால் அற்புதம் செய்ய முடிந்தது. ஆகவே நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எது? பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேத வார்த்தைக்குள் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அது அவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறதற்காக சிலுவையில தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்துதான் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரே தவிர லேசாக அந்த காரியங்கள் நமக்கு கிடைச்சிடற. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குறைவை நாம் கண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம நிச்சயமா அப்ளிகேட் பண்ணிடுவோம். ஆக தேவன் அதை யோசிச்சு உட்கார்ந்து
ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக, நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக. இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது நாம் மிகவும் சிறந்தவர்களாக இருக்க முடியும். சிறந்த ஆசீர்வாதத்தை பூமியிலும் பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, ஒரே ஒரு மகன், அழகான ஒரு மகன் ஈசாக்கு, அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. 100 மடங்கு ஆசீர்வாதம். வேத புஸ்தகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரே மகன் ஈசாக்கு என்று நாம் சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிந்ததுனால அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அந்த மகனால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய தகப்பன் 100% நாம் நம்முடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அப்பாவுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்? நம்ம அப்பா நமக்காக என்ன சொன்னாலும் அப்படியே தகனபலியா நம்மளை கொடுக்க ரெடியா இருக்கமா? முடியுதா நம்மளால? அதை தான் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு நம்முடைய தகப்பனார் ஒருவேளை அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கலாம். சில தகப்பன்மார் முன்மாதிரியா இல்லாம இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தகப்பன் நமக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா அதை போல உலகத்துல கொடுத்து வச்சவங்க வேற யாருமே கிடையாது. அப்படிதான் ஒரு நல்ல ஒரு தகப்பன் இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருப்பாரே. ஆனால் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அப்பாவுக்காக நம்ம நன்றி சொல்லுகிறவங்களா இருக்கணும். இசப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு அப்பாவை கொடுத்துருக்கீங்க, இப்படி ஒரு அம்மாவை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். நான் சிறு வயசுல 8th படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ வரைக்கும் எங்க அம்மாவுக்காக எங்க அப்பாவுக்காக இசப்பாட்ட தினம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க முடியாதபடிக்கு எத்தனையோ முறைகள்ல தவறி இருக்கலாம். சத்துரு என்னுடைய கண்களை குருடாக்கி இருக்கலாம். பாவம் என் மீது ஆண்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் எங்க அம்மா அப்பா சொல்றதுதான் வேதம். எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, எங்களை அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வழியில எங்களை நடத்தியிருக்காங்க. எங்களை மாத்திரம் இல்ல, இந்த சமுதாயத்திற்கும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல என்ன பிறக்க வச்சிருக்கீங்க ஏசப்பா, உங்களுக்கு கோடி நன்றி சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுது. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு தாய் தகப்பன் எனக்கு கிடைக்காம யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு கரையில நான் பிறந்திருந்தா என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சுதான் போயிருக்கும். கர்த்தர் அந்த ஒரு நல்ல ஒரு கிருபை எனக்கு கொடுத்தார். அப்போ ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தகன பலியாய் ஒப்பு கொடுத்ததுதான் காரணம். இன்றைக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்முடைய பரம தகப்பனுக்கு தகன பலியாய் நம்மை கொடுத்து, கர்த்தாவே நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ எனக்கு வாழ்வோ தாழ்வோ நான் எது இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன், உண்மை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். நிறைய தடவை எனக்கு கொஸ்டின் வந்திருக்கு, நீங்க ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்கன்னா இயேசுவை மறுதளிச்சிருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி இயேசுவை மறுதளிச்சுட்டு போறதுக்காகவா நாம் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுறோம் இல்லையா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை மறுதளிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்களும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள், அது 1 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ 1000 ரூபாயோ 50,000 ரூபாயோ தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஊழியத்தை தாங்குங்கள். ஊழியத்துக்கு பொருள் காணிக்கை கொடுப்பவர்கள் கொடுக்கலாம், பணமாக கொடுக்க விரும்புபவர்கள் கொடுக்கலாம். உங்களுடைய ஆசையின்படி நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ செய்யலாம். நீங்க செய்யறதுக்கு கண்டிப்பா தேவன் அதற்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். இன்றைக்கு நான் சொன்ன இந்த வார்த்தையை மறக்க வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். குறைவுபட்ட வேலையில உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் எதை செய்ய சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்யும். சாட்சிகளோடு சந்தோஷத்தோடு துதி ஆராதனையோடு உம்முடைய சந்நிதிக்கு அவர்கள் வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, அமேன்.